புலாவ் தேங்காய் பால் சாதம் இது ரெண்டுத்துக்குமே என்ன கிரேவி பண்ணலான்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். வீட்டில் மீல் மேக்கர் இருந்தால் போதும், சூப்பரான கிரேவி நம்மளால் பண்ண முடியும். என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை பிழிஞ்சு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய தேங்காயில் 1 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், மீல் மேக்கரை நல்லா ஃப்ரை பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச விழுது அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரை பண்ண மீல் மேக்கர் அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நறுக்கின கொத்தமல்லி அது மேலே தூவி அது மேலேயே கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பருங்க.